பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆதியாகமம் 2:18 ஆண்டவர் ஒரு முக்கியமான காரியத்தை பத்தி சொல்றாரு. மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். ஒருவேளை நீங்க திருமணமானவங்களா இருந்தா உங்க கணவனுக்காகவும் உங்க மனைவிக்காகவும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. முழு உலகத்திலையும் 8 பில்லியன் பாப்புலேஷன் இருக்கு. அந்த 8 பில்லியன் ஜனத்தொகையிலிருந்து ஒரு மனுஷனையோ ஒரு மனுஷியையோ கர்த்தர் உங்களுக்குன்னு கொடுத்துருக்கிறாரு. அவங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கலாம். எனக்கு கொடுத்துக்கிற கணவனுக்காக, எனக்கு கொடுத்துக்கிற மனைவிக்காக, அவங்க உயிரோடு இருக்கிறதுக்காக, சுகபல ஆரோக்கியத்தோடு இருக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. எத்தனையோ பேரு கணவன் இல்லாம மனைவி இல்லாம கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இன்னைக்கு உங்களை ஆண்டவர் குடும்பமாய் வச்சிருக்கிறாரு, சந்தோஷமா இருக்கீங்கன்னா நீங்க ஆண்டவருக்கு இன்னைக்கு நன்றி சொல்லணும். இயேசு கானா ஒரு கல்யாணத்துக்கு போனதுக்கு காரணமே திருமணத்துல உள்ள குறைகளை நிறைவாக்குறதுக்கு தான். அற்புதமே அவர் கானாவூர்ல தான் பண்றாரு, அதுவும் ஒரு திருமணத்துல தான் பண்றாரு. அவருக்கு தெரியும் திருமணத்துல குறைகள் உண்டு, அது தெரிஞ்சுதான் அவர் அந்த திருமணத்துக்கே போறாரு. அவர் போன இடத்துல குறைகள் நிறைவாச்சு. இன்னைக்கு திருமணங்கள்ல குறைகள் உண்டு, ஆனா இயேசு இருந்தா குறைகள் இருக்காது. கணவன் மனைவியோட கேரக்டர் என்னைக்குமே ஒரே மாதிரி இருக்காது. ஒரு ஜாடியோட இன்னொரு ஜாடிய சேர்க்க முடியாது. ஒரு ஜாடிக்கு ஒரு மூடிதான் பார்ட்னரா இருக்க முடியும். அந்த ஜாடிக்கு சம்பந்தமே இல்லாம, அதோட சைஸுக்கு சம்பந்தமே இல்லாம, அந்த டிசைனுக்கு ஈக்குவலே இல்லாத மேல ஒரு சின்ன மூடி தான் அந்த ஜாடிக்கு பாதுகாப்பு. இன்னைக்கு நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, என்ன மாதிரியே என் கணவரும் இருக்கணும்னு. அப்ப ஜாடியோட ஜாடி சேர்ந்தா ரெண்டுமே ஓப்பனா தான் இருக்கும், ரெண்டுக்குமே பாதுகாப்பு இருக்காது. அதனாலதான் கர்த்தர் நமக்கு எது ஏற்றதோ அதை தான் கொண்டு வந்து நமக்கு கொடுப்பார். இன்னைக்கு பிரச்சனை வருதா, போராட்டம் வருதா, கணவன் மனைவிக்குள்ள சண்டை வருதா, அடிச்சுக்கோங்க, புடிச்சுக்கோங்க, என்ன வேணா பண்ணிக்கோங்க, ஆனா ஒன்னா இருங்க. விட்டு பிரியணும்னு மட்டும் நினைக்காதீங்க. அப்படி ஒருவேளை நீங்க விட்டு பிரியணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க தேவனை விசுவாசிக்கலன்னு அர்த்தம். ஏன்னா தேவன் உங்களுக்கு ஏற்றதை தான் தந்திருப்பாரு. நீங்க அவங்கள விட்டு பிரிஞ்சு போகும்போது நீங்க தேவனை விசுவாசிக்கலன்னு அர்த்தம். எப்படிப்பட்ட கணவனையும் எப்படிப்பட்ட மனைவியையும் மாற்றுவதற்கும் மன்னிப்பதற்கும் தேவன் வல்லமுள்ளவரா இருக்கிறார். திருமணத்தை தேவன் கனம் பண்ணுகிறார். நீங்க விட்டு பிரிஞ்சு போகும்போது நீங்க தேவனை கனவீனம் பண்றீங்கன்னு அர்த்தம். திருமணம்ங்கிறது முப்பரி நூல்னு சொல்லுவாங்க. 2 நூல் பின்னி இருக்கும்போது அதுக்கு அவ்வளோ ப்ரொடெக்ஷன் இருக்காது. 3ஆவதா ஒரு நூல் வரும்போது தான் அந்த நூல் இன்னும் ஸ்ட்ராங் ஆகும், அதை பிக்க முடியாது. ஆனா இங்க ஒரு நூல் விட்டு விலகும் போது ஆட்டோமேட்டிக்கா கர்த்தரும் அந்த இடத்துல இருந்து விலகி போயிடுறாரு. அதனால நீங்க 2 பேருமே தனியான நூல் ஆயிடுறீங்க. ஸோ எனி டைம் அந்த நூல் அந்து போறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு. என்னைக்குமே கணவன் மனைவியோட கர்த்தர் இருக்கணும். குடும்ப வாழ்க்கையில கர்த்தர் இருக்கணும். அப்பதான் அந்த குடும்பம் ஒழுங்கான வேலிக்குள்ள இருக்குன்னு அர்த்தம். வேலி உடைஞ்சா என்ன ஆகும்? எல்லாம் வெளியில இருக்கிறது உள்ள வரும். அது மாத்திரம் இல்லாம உள்ள இருக்கிறதும் வெளியில போயிடும். நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்க குழந்தைகளும் அசுத்தமாயிடக்கூடாது, உங்க குழந்தைகளை அது பாதிக்க கூடாது. குடும்பத்துக்கு வேலியா நம்ம தான் இருக்கணும். இப்பொழுதும் உங்கள் குழந்தைகள் சுத்தமா இருக்கிறாங்களே, இப்போ உங்க குழந்தைங்க சுத்தமா இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனா வேலி விடப்பட்டிருக்குங்கிறத என்னைக்கும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இன்னைக்கு ஒருவேளை கணவன் மனைவி பிரிஞ்சிருந்தா கர்த்தர் இடத்துல மன்னிப்பு கேட்டு ஒன்று சேர்ந்து வாழ்வதற்குண்டான வழிகளை தேடுங்க. கர்த்தர் மன்னிக்காத மனுஷர் உண்டா? நம்ம மன்னிக்காம இருக்கிறதுக்கு யாரு? கர்த்தர் எல்லா பாவங்களையும் மன்னிக்கிறார். நீங்களும் மன்னிச்சு மறந்து சீக்கிரமா ஒன்னாயிடுங்க. கர்த்தர் இணைத்தத மனிதன் பிரிக்காதிருக்க கடவன்னு வேத வசனம் சொல்லுது. கர்த்தருடைய பிரமாணத்துக்கு நம்ம எதிர்த்து நின்னா, கர்த்தரையே நம்ம எதிர்த்து நின்னா நம்முடைய கதி என்ன? இல்ல சிஸ்டர் அவர் கூட வாழவே முடியாது, இல்ல சிஸ்டர் அவங்க கூட வாழவே முடியாது அப்படின்னு நம்ம 1000 ரீசன்ஸ் சொல்லலாம். பிரிஞ்சு போறதுக்கு 1000 ரீசன்ஸ் சொல்லலாம். இன்னைக்கு சேர்ந்து வாழ்றதுக்கு ஒரே ஒரு ரீசன் இருக்கும். அந்த ரீசன் என்னன்னு திங்க் பண்ணி பாருங்க. ஆதியில நீங்க உங்க கணவனோட உங்க மனைவியோட வச்சிருந்த அன்பை யோசிச்சு பாருங்க. அந்த அன்பு உங்களை கொண்டு வந்து சேர்க்கும். கர்த்தர் குடும்பத்தை
திருமணத்தை கனம் பண்றதுனால பிசாசு அதை பிரிக்கணும்னு நிறைய விதங்கள்ல முயற்சி செஞ்சுட்டே இருப்பான். ஒரு குடும்பத்தை உடைக்கிறதுக்கு எல்லா விதமான காரியங்களையும் பிசாசு உள்ள கொண்டு வருவான். நம்ம பிரிஞ்சு போகும்போது கர்த்தருக்கு கீழ்ப்படியாம பிசாசுக்கு கீழ்ப்படிஞ்சு அவன் பின்னாடி போயிடுறோன்னு அர்த்தம். என்னைக்கும் என்ன வந்தாலும் சரி, வாழ்விலும் சாவிலும் சுகத்திலும் துக்கத்திலும் நான் உமக்கே மனைவியாகவும் உனக்கே கணவனாகவும் இருப்பேன்னு கர்த்தருக்கு முன்பாக நீங்க உடன்படிக்கை பண்ணினத ஒரு நாளும் மறக்காதீங்க. நீங்க சேர்ந்து வாழணுங்கிறது தான் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவுடைய ஆசை. அவர் இரு கரங்களையும் விரித்து உங்களை அழைக்கிறார். நீங்க கணவன் மனைவியா ஒற்றுமையா இருக்கணுங்கிறது அவருடைய மனமார்ந்த விருப்பம். நடந்ததெல்லாம் மறந்துருங்க. என்ன நடந்திருந்தாலும் சரி, அதெல்லாம் மறந்துருங்க. இன்னைக்குமே கர்த்தர் புதிதான காரியங்களை உருவாக்கி தருகிறார். நேத்துக்கு இருந்த கிருபை இன்னைக்கு கிடையாது. இன்னைக்கு கர்த்தர் புது கிருபையை தருகிறார். காலையில கர்த்தர்கிட்ட புது கிருபையும் புது மன்னிப்பையும் புது வசனத்தையும் பெற்றுக்கொண்டு ஒவ்வொரு நாளும் நம்ம வாழணும். அதே போலதான் நேற்றைக்கு நடந்ததெல்லாம் மறந்துருங்க. இன்னைக்கு ஆண்டவரிடத்துல ஒரு புது மன்னிப்பு நமக்கு கிடைச்சது போல நீங்க உங்க கணவனையோ உங்க மனைவியையோ மன்னிச்சு புது வாழ்க்கையை தொடங்கலான்னு முடிவெடுங்க. நாம தான் நம்ம பிள்ளைகளுக்கு எடுத்துக்காட்டா இருக்கணும். நம்ம செய்த தவற நாளைக்கு நம்ம பிள்ளைகளும் செய்யக்கூடாது. அவைகள் இன்னைக்கு நல்ல பிள்ளைங்களா இருக்காங்க, நாளைக்கு அவங்க அசுத்தமா மாறிடக்கூடாது. நம்ம வேலி என்னைக்கும் பூட்டப்பட்டிருக்கணும், பாதுகாப்பா இருக்கணும். நம்ம குடும்பமாய் சந்தோஷமாய் தேவனுடைய ஆலயத்துக்கு போய் ஆராதிக்கிறத கர்த்தர் விரும்புறாரு. நம்ம பரலோகத்துக்கு போகும்போது தனியா போக போறது இல்ல, நம்ம கணவனும் மனைவியும் நம்மோடு கூட வருகிறாங்க அப்படின்னு வசனம் சொல்லுது. அதனால நம்ம தனியா இருந்தோம்னா பரலோக ராஜ்யத்தை இழந்து போயிருவோம். இன்னைக்கு பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம போகணும்னா நம்ம கணவனும் மனைவியும் குடும்பமாய் ஒன்னா இருந்தாதான் பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம போக முடியும். அதனால இன்னைக்கு ஆண்டவரே, நான் தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க. என் கணவர் என்னை மறுபடியும் ஏற்றுக்கொள்ளணும், என் மனைவி என்னை மறுபடியும் ஏற்றுக்கொள்ளணும், நாங்க ஒன்னா வாழணும்னு நீங்க ஜெபிக்க ஆரம்பிங்க. நீங்க ஒன்னா சேர்ந்து வாழ்றதுக்கு ஆண்டவரே கிருபை செய்வார். ஆண்டவரே வழிகளை திறந்து கொடுப்பார். ஏன்னா அந்த காணா ஒரு கல்யாணத்துல குறைவு வரும்னு ஆண்டவருக்கு தெரியும். அதனாலதான் அவர் அங்க போனாரு. அவர் போனதுனால அங்க குறைகள் நிறைவாச்சு. இன்னைக்கு உங்க குறைவுகளும் நிறைவாகும். கண்டிப்பா கர்த்தரிடத்துல கேளுங்க. அவர் ஒரு அற்புதத்தை செய்து உங்களை குடும்பமா இணைக்க செய்வார். பிரிந்து போன குடும்பங்களுக்காக நம்ம ஜெபிக்கலாமா? பரிசுத்த பிதாவே, நல்ல தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நல்ல நாளுக்காக உம்மை துதிக்கிறோம். இன்றைக்கு இதை பார்த்து கொண்டிருக்கிற கணவன் ஆகலும் மனைவி ஆகலும் சரி, அப்பா, நான் அவங்கள உங்க கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்போ ஒருவேளை குடும்பமா இணைந்து இருந்தாங்கன்னா அவங்களுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன்ப்பா. ஒருவேளை அவங்க கணவன் மனைவி பிரிஞ்சிருந்தாங்கன்னா இன்றைக்கு நான் அவங்களுக்காக உடைய சமூகத்துல நான் வந்திருக்கிறேன் தகப்பனே. ஒருவேளை மன்னிக்க முடியாத குற்றங்களை கணவனோ மனைவியோ பண்ணி இருக்கலாம். ஆனா நீர் எல்லா பாவங்களையும் சிலுவையில சுமந்து தீர்த்து விட்டீரப்பா. உம்முடைய ரத்தம் சகல பாவங்களையும் கழுவி சுத்திகரிக்கிறது தகப்பனே. இந்த நாளிலும் கணவனும் மனைவியும் ஒரே சரீரமா இருக்கிறாங்க தகப்பனே. அப்பா, இந்த கணவனோ இந்த மனைவியோ ஒருவேளை என்னுடைய கணவனுக்காக மனைவிக்காக நான் ஜெபிக்கிறேன்னு சொல்லி இந்த நேரத்துல முழங்கால் படிட்டு இருந்தா அவங்களுக்கு கர்த்தர் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன். இன்னைக்கு இந்த மகன் அந்த தன்னுடைய சொந்த சரீரமாகிய மனைவிக்கு ஜெபிக்கும் பொழுது, இன்னைக்கு இந்த மகள் தன்னுடைய சொந்த சரீரமாகிய கணவனுக்கு ஜெபிக்கும் பொழுது, கர்த்தராகிய தேவனுடைய பலமுள்ள கரத்தை வைத்து இந்த மகளையும் மகனையும் தொட்டு ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். பிரிந்து போன இவர்களுடைய குடும்பம் ஆண்டவரை இணைக்கப்பட வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். அப்பா, நீர் காணாவூர் கல்யாணத்திலே அப்பா நீர் திருமணத்தை கனம் பண்ணினதுனாலே உம்முடைய முதல் அற்புதத்தை நீங்க அங்க செஞ்சீங்கப்பா. இன்னைக்கு நாங்க அதை நினைவு கூறுகிறோம். எந்தெந்த குடும்பங்கள் உடைக்கப்பட்டிருக்கிறதோ எல்லா குடும்பங்களையும் கர்த்தர் இணைக்கும்படியாய் ஜெபிக்கிற பிசாசானவன் குடும்பங்களுக்குள்ள கொண்டு வருகிற எல்லா அந்தகார கிரியைகளையும் இயேசுவின் நாமத்திலே நாங்கள் நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீர் பெரிய காரியங்களை செய்வீராக. சீக்கிரத்திலே கணவன் மனைவியாய் இணைந்து உம்முடைய சமூகத்துக்கு வந்து உம்மை துதிக்க ஆராதிக்க, தங்களுடைய பிள்ளைகளுக்கு சாட்சியாய் வாழ, மற்றவர்களுக்கு சந்தோஷமும் சமாதானமும் உண்டாக, குடும்பங்களுக்குள்ளே ஆர்ப்பரிப்பும் கொண்டாட்டங்களும் உண்டாக நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க, அற்புதங்களை செஞ்சிருங்க. எங்க பிள்ளைகளை நீங்க தான் ஆண்டவரை ஆசீர்வதித்து உயர்த்தணும். அப்பா, இன்னைக்கு ஒரு
விடுதலையை கத்தர் தந்து விட்டதற்காக கோடான கோடி ஸ்தோத்திரம். கல்லான இருதயங்களை சதையாக மாற்றி தாங்க, ஆசீர்வதிங்க. கத்தர் நீங்க கிரிய செய்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. உம்மை நோக்கி துதிக்கிறோம். கிருபையாயிரும், மன்னியும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பிரிஞ்சு போன நீங்க ஒருவேளை ஒன்னா சேர்ந்துட்டீங்கன்னா கீழே கமெண்ட்ல சாட்சி சொல்லுங்க. நானும் உங்க சாட்சிக்காக காத்திருக்கிறேன்.